ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மினிமல் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபார் த மினிமல் பாலினாமியல் இதுக்கு ஜோர்டன் ஃபார்ம் 8x8 மேட்ரிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு லாம்டா ஈக்குவல் டு 0ன்றது ஐகன் வேல்யூ. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப்னா தட் இஸ் லாம்டா ஈக்குவல் டு 1ன்றது ஐகன் வேல்யூ. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 0க்கு மேக்ஸிமம் ஜோர்டன் பிளாக் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் வரணும், ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால. லாம்டா ஈக்குவல் டு 1க்கு ஜோர்டன் பிளாக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து 3 தான் வரணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் வச்சு ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வாட் ஆர் த பாசிபிள் ஜோர்டன் பிளாக் அப்படின்றது தான் மொத்த பாசிபிலிட்டி நம்ம எழுத சொன்னோம். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, லைக் திஸ், இது ஒரு பாசிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் 0 ஐகன் வேல்யூ 0க்கு size 2 Jordan block means this is the size 2 Jordan blocks, 2x2 block. Okay. So இங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு 2x2 block, that is J2 of 0ன்றது. that is 0க்கு 2 0 diagonal மேலே வந்து 1. this is the Jordan block J2 of 0. and for the 3x3 block பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். இது 2 J2 of 0னா இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். 3 + 3 இருக்கலாம். J3 of lambda equal to 1க்கு ஒரு 2 3x3 block இருக்கலாம். அதான் 3 + 3னா அர்த்தம். லைக் திஸ் lambda equal to 1ன்றது ஐகன் வேல்யூ. ஸோ இங்கே டயகனலில் 1 வரணும், அண்ட் அதுக்கு மேலே 1 போடுவோம் பிளாக்காக, ஜோர்டன் பிளாக்காக. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த டைப். அண்ட் இன்னொரு ஜோர்டன் பிளாக் இதே மாதிரி டயகனலில் 1 வரும். ஸோ அதுக்கு மேலே 1 போடலாம். இது இன்னொரு 3x3 பிளாக். மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஐகன் வேல்யூனுடைய மொத்த டோட்டலாக 8 இருக்கணும். ஸோ இதில் ஒரு 3 6, இது ஒரு 2 ஐகன் வேல்யூ, இது மொத்தம் டயகனலில் 8 எலமெண்ட். திஸ் இஸ் த 8x8 மேட்ரிக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜோர்டன் பிளாக். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த J2 of 0, இது J2 of 0வாக இருக்கும் பட்சத்தில் வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? மிச்சம் 6ம் வந்து ஓகே 3 + 2 + 5 3x3 பிளாக். ஒரு 3x3 பிளாக் ஜோர்டன் பிளாக் வந்து ஃபார் த lambda equal to 1க்கு 1. இன்னொன்று வந்து 2x2 பிளாக்காக இருக்கலாம், இன்னொன்று 1x1 பிளாக்காக இருக்கலாம். இந்த 2x2 பிளாக்ன்றது லைக் திஸ், இங்கே இது பண்ணி வரும். choose the another color. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் 1 2x2 பிளாக்ன்றது லைக் திஸ், இது ஒரு 2x2 பிளாக். 1x1 பிளாக்ன்றது இங்கே மேலே இந்த இடத்துல 1 வராது. ஸோ லைக் திஸ், இது மாதிரி வந்து நிறைய ஃபார்ம், அதுதான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து. தயவுசெய்து இதை போட்டு பாருங்கள். ஏன்னா ஜோர்டன் பிளாக்கை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட் ஒன் அப்படின்றது. நீங்கள் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோதான், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். 8x8 இந்த ஒரு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்குறது ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னன்றது ஒரு ஐடியா கேட்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த மினிமல் பாலினாமியல் வந்து ஹவ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஜோர்டன் பிளாக் அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ 3வது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டி தான், ஒரே ஒரு கேஸ் தான். சப்போஸ் 0ன்ற ஐகன் வேல்யூவுக்கு வந்து ஒரு 2x2 பிளாக் நாம் எடுத்தால் அப்படின்னா 1ன்ற ஐகன் வேல்யூவுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு 2x2 பிளாக் இதை நான் எடுத்துட்டேன். ஸோ வாட் ஆர் த அதர் பாசிபிலிட்டிஸ்? ஒரு 3x3 பிளாக் இருக்கலாம் lambda equal to 1க்கு, மீதி எல்லாம் 1x1 பிளாக்காக இருக்கலாம், 1x1 பிளாக்காக இருக்கலாம். அப்படின்னா இது 3x3 பிளாக். ஒரு இங்கே 1x1 பிளாக்னா திஸ் இஸ் த 1x1 பிளாக். இது மேலே 1 வராது 1x1 பிளாக் போடும்போது. ஸோ இங்கே 1x1 பிளாக், இது ஒரு 1x1 பிளாக். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டிஸ். ஸோ லைக் திஸ், இங்கே J2 of 1ன்றது ஓகே எல்லாமே 2x2 பிளாக்காக இருக்கலாம். எல்லாமே 2x2 பிளாக் மீன்ஸ்
ஸோ எல்லாமே 2/2 பிளாக்னா இது ஒரு 2/2 பிளாக், இன்னொரு 2/2 பிளாக், இது 2/2 பிளாக், இன்னொரு 2/2 பிளாக் நம்ம கிரியேட் பண்ணோன்னா இங்கே டயகனல் 1. ஸோ திஸ் இஸ் த 2/2 பிளாக். ஓகே, இங்கே 1 வராது, இங்கே 0 தான் வரும். அப்புறம் இன்னொரு 2/2 பிளாக்னா இந்த டயகனலில் 1 மேலே 1. ஸோ இது ஒரு 2/2 பிளாக். ஸோ மொத்தமே எல்லாமே 2/2 பிளாக். இது லாம்டா ஈக்குவல் டு 1க்கு ஒரு 3 2/2 பிளாக்கு அண்ட் 0க்கு ஒரு 2/2 பிளாக். இது ஒரு பாசிபிலிட்டி தான். இது மாதிரி எல்லா சான்ஸும் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் 8/8 மேட்ரிக்ஸ் அண்ட் 10/10 மேட்ரிக்ஸ் உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சுதுன்னா, ஸோ உங்களை கேட்குறது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அதில் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஜோர்டன் பிளாக் அப்படின்றது ஃப்ரம் த மினிமல் பாலினாமியல் கொடுத்துருக்க மினிமல் பாலினாமியல் இருந்தது ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதனால தான் ஒன்ஸ் அகைன் எடுத்தேன். இதே மாதிரி அந்த லாம்டா ஈக்குவல் டு 0ன்றது ஒரு அதனுடைய லார்ஜஸ்ட் பிளாக் வந்து 2 தான் இருக்க முடியும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா 2/2 பிளாக்கு ஒரு 1/1 பிளாக். மேக்ஸிமம் சைஸு என்னது 2 தான். ஒரு 2/2 பிளாக்கு ஒரு 1/1 பிளாக்காக இருக்கலாம். லாம்டா ஈக்குவல் டு 1க்கு ஒரு 5 பிளாக் வரலாம். மேக்ஸிமம் சைஸ் வந்து மாறாது. So how to construct from the minimal polynomial. ஸோ இது வந்து இன்னொரு ப்ராப்ளம் அன்றைக்கி இதை பார்த்தது. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப். அப்படி பார்த்தீங்கன்னா இது ஜோர்டன் பிளாக்னுடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து 3 ஐகன் வேல்யூ இருக்குங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு லாம்டா ஈக்குவல் டு 0ன்றது ஐகன் வேல்யூ, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா லாம்டா ஈக்குவல் டு 1ன்றது ஐகன் வேல்யூ, எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப்னா லாம்டா ஈக்குவல் டு -1ன்றது ஐகன் வேல்யூ. ஆக்சுவலி இங்கே பவர் 2 இருக்கிறதுனால இதனுடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து 2 தான் இருக்கணும். இதனுடைய ஜோர்டன் பிளாக்னுடைய சைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 2 தான் இருக்கணும் ஸ்கொயர் இருக்கிறதுனால. இதனுடைய மேக்ஸிமம் சைஸு 3 தான் இருக்கணும். மொத்தத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரணும்னா ஒரு 10/10 மேட்ரிக்ஸ் வரணும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ பாசிபிள் ஜோர்டன் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3த்தையும் ஆட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ டோட்டல் சைஸ் ஆஃப் ஐகன் வேல்யூ 0, ஏன்றது பின்றது டோட்டல் சைஸ் ஆஃப் ஐகன் வேல்யூ 1 அண்ட் டோட்டல் சைஸ் வந்து -1. 3த்தையும் ஆட் பண்ணால் 10 தான் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டா ஈக்குவல் டு 0க்கு லார்ஜஸ்ட் பார்ட் வந்து 2 தான். அதிகபட்சம் வந்து மேக்ஸிமம் 2 தான். லாம்டா ஈக்குவல் டு 1க்கு லார்ஜஸ்ட் பார்ட் 2, இதுக்கு லார்ஜஸ்ட் பார்ட் 3. அப்படின்னா இது எப்படிலாம் நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதுதான் ஐடியா. ஓகேவா. ஸோ வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஃபார் தட். ஸோ கேஸ் வந்து தட் இஸ் ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு நான் 3ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் 3 சின்றது என்னது லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் த ஃபார் த கரஸ்பாண்டிங் வேல்யூ லாம்டா ஈக்குவல் டு -1. பிளாக் சைஸ் வந்து 3. ஓகேவா. ஸோ சி ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துட்டா ஏவும் பியும் ஆட் பண்ணால் 7 வரணும். அப்படின்னா ஏன்றது சைஸ் 2, பின்றது 5ஆக இருக்கலாம் சைஸு. ஏன்றது 3, மேக்ஸிமம் சைஸு நான் வந்து 2. ஸோ 3,4 இருக்கலாம், 4,3 இருக்கலாம், 5,2 இருக்கலாம், 6,1 7,0. பட் நமக்கு என்ன வேணும்னா இந்த ஏனுடைய சைஸ் வந்து மேக்ஸிமம் சைஸ் 2 தான் இருக்கணும். மேக்ஸிமம் சைஸ் 2 தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த பிளாக் வந்து மேக்ஸிமம் சைஸினுடைய பிளாக் வந்து 2 தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி பிக்கும் வந்து மேக்ஸிமம் சைஸு என்னவாக இருக்கணும், 2 தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ 4 இங்கே 5 வருது அப்படின்னா 2 2/2 பிளாக் போடலாம், ஒரு 1/1 பிளாக் போடலாம். இங்கே 2 2/2 பிளாக்கு, இங்கே வந்து ஒரு 2/2 பிளாக்கு, ஒரு 1/1 பிளாக்கு. ஸோ த சைஸ் ஆஃப் த பிளாக் வந்து மேக்ஸிமம் வந்து 2 தான். இப்போ 4 தடவை நம்ம எடுக்கணும்னா 2 பிளாக்காக எடுக்கலாம். தட் இஸ் ஐடியா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க எல்லாருமே. ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ்.
ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். தட் இஸ் J2 of for the lambda equal to 0 maximum size J2 of 0. 1க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் 2 தான். அதனால தான் ஒரு 2/2 பிளாக்கு ஒரு 1/1 பிளாக்கு ஃபார் B equal to 3னா. C equal to 5னா மேக்ஸிமம் சைஸ் 3 தான். அப்படின்னா ஒரு 3/3 பிளாக் வரும், ஒரு 2/2 பிளாக் வரும். இந்த J2 of 0ன்றது இப்படி இருக்கும், ஏன்னா 2/2 பிளாக்ன்றதுனால. ஃபார் த ஐகன் வேல்யூ 0ன்றதுனால ஐகன் வேல்யூ 1க்கு ஒரு 2/2 பிளாக் இப்படி இருக்கும். J1 of 1ன்றது என்னது, ஒரே ஒரு 1/1 பிளாக் இப்படி தான் இருக்கும். J3 of -1 ஆனது 3/3 பிளாக் லைக் திஸ் இது மாதிரி இருக்கும். J2 of -1ன்றது -1 1 இது 2/2 பிளாக் ஃபார் த -1. இது எல்லாத்தையும் ஆக்சுவலி இங்கே ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10/10 மேட்ரிக்ஸ் வரும். ஓகே, தயவுசெய்து எல்லாருமே போட்டு பாருங்கள். ஓகே, தேவையில்லாமல் இதில் யூஸ் பண்ண வேணாம். கண்டிப்பாக பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி சிம்பிளாக தான் கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது, சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒன் மோர் ஜோர்டன் பிளாக் இருக்குது. கிளாஸ்கார்டு ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம். திஸ் இஸ் த ரேஷனல் கனானிக்கல் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அண்டு சைக்ளிக் மாடியூல் அண்டு கம்பேனியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் டீன்றது ஒரு டிரான்ஸ்மிஷன் அல்ஜிப்ரா ஆஃப் த V அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆஸ் த மினிமல் பாலினாமியல் ஓவர் Fன்றது த பாலினாமியல் so that is T belongs to A of V as a minimal polynomial over F. The polynomial P of X ன்றது நல்லா பாருங்க, the constant term gamma naught gamma 1 X and gamma R minus 1 X power R minus 1 and X power R. Okay, so then இதை நான் ஒரு மேட்ரிக்ஸ் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். As a module, V is a module. Suppose further that V as a module and is a cyclic module relative to the transformation P. Then என்ன தேரும் the statement என்ன அப்படின்னு பார்த்தா, there is a basis of V over F such that in this basis the matrix of T ன்றது இந்த ஃபார்மில் இருக்கும். that is idea. இந்த ஃபார்ம் பாருங்கள், நல்லா ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த கீழே லாஸ்ட் ரோவில் ஒன்று வந்துருக்கு. என்னது இது, the coefficient of the polynomial. இங்கே டயகனலில் எல்லாமே மோஸ்ட்லி ஜீரோவாக இருக்குது, மேலே மட்டும் 1 இருக்குது. தட் இஸ் ஃபார் த சூப்பர் டயகனலில் 1 வந்துருக்கு. ஸோ V is when V is cyclic when C is cyclic so when V is cyclic with respect to T, means there exists a vector V belongs to V, that is form a basis. In this basis we can construct the matrix like this. Okay, இங்கே T have the minimal polynomial P of X கூட ஒரு simple example கொடுத்துருக்கோம். P of X ன்றது this is called the companion matrix. That matrix is called the companion matrix. So the P of X equal to x cube minus 2x square plus x minus 3. இதில் gamma dot பார்த்தீங்கன்னா what is the constant term -3 and gamma 1ன்றது coefficient of x 1, gamma 2ன்றது -2. ஸோ இதை வச்சு ஒரு 3/3 companion matrix நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா the diagonal பார்த்தீங்கன்னா 0, லாஸ்ட் ரோ மட்டும்தான் அந்த கோஎஃபிஷியன்ட், லாஸ்ட் ரோ மட்டும்தான் அந்த கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் டேர்மு எக்ஸ் டேர்மு அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட். Okay, so the super diagonal 1. So this is called the companion matrix. So the last row contain the minus gamma naught and minus gamma 1 and minus gamma 2. Okay, so the definition for the proper definition, this is called the f of x. Then R by n matrix is called the, this is the x power R. Okay, so rth degree polynomial. So the companion matrix of the f of x is defined as like this. This is very important. Companion matrix na enna அப்படின்றது. Okay,
another very important result பார்த்தீங்கன்னா t belongs to the algebra of the V as a minimal polynomial p of x equal to q of x whole power e, where q of x என்றது monic polynomial, irreducible polynomial in f of x. Then the basis of V over f can be found in which and the matrix of T is the form another C of q of x whole power e. What is the meaning of the companion matrix of the q of x whole power e to companion matrix q of x whole power e power r, and the e என்றது that is the e1 greater than equal to e2 greater than equal to er. And the t of the minimal polynomial, for example பார்த்தீங்கன்னா t என்றது ஒரு minimal polynomial like this இது மாதிரி கொடுத்துருக்காங்க. The possible rational form என்னலாம் இருக்கும் possible rational form, that is the cube x square plus 1 whole cube அப்படின்னா டிகிரி வந்து 6. So one block on the companion matrix of this one, okay, yes, 6 by 6 matrix, companion matrix of x square plus 1 whole square direct sum of companion matrix of x square plus 1 whole cube தான் நம்ம இது மாதிரி பிரிக்கிறோம். அப்படின்னா இது வந்து ஒரு 4 by 4 matrix வரும், இது வந்து ஒரு 2 by 2 matrix வரும், 2 by 2 black sorry. ஸோ அதே மாதிரி இதை இப்படி பிரிச்சிங்கன்னா that is called the எல்லாமே 2 by 2 black ஆகும். So that is called e1 greater than equal to e2 greater than equal to and so on, means must have the largest exponent first order. And a general rational canonical form, that means ஒரு tன்றது ஒரு transformation, அதோட minimal polynomial p of x equal to q1 of x whole power l1 q2 of x whole power k, and q1x qkx என்றது distinct irreducible polynomial. So அது வந்து multiplicity இருக்கு something, and the basis of V can be found the matrix of T எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா r1 r2 r. இந்த ri ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா each ri is the like that companion matrix உடைய form. ஸோ இங்கே ri ன்றது ஒவ்வொரு riயும் ஒரு மேட்ரிக்ஸ். இந்த li ன்றது ei1 greater than equal to something, that is a sum. Okay, the matrix of T ன்றது in the statement above corollary is called the rational canonical form of T அப்படின்னு சொல்லுவாங்க. The corresponding matrix is called the rational canonical form. உள்ள r1 r2 each and r1 r2 ன்றது is the companion matrix. And polynomials q1 of x whole power e1 e11 and q1 of x whole power e12 q1x e power 1 r1 qk of x whole power ek1 e power k rk are called the elementary divisors of T. So the characteristic polynomial of T denoted as pt of x is the product of the elementary divisor. So என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, the polynomials q1 of x whole power e11 q1 of x e power e12 q1 of x e power 1 r1 இதனுடைய இது வந்து are called elementary divisors அப்படின்னு சொல்லுவோம். And characteristic polynomial, that is pt of x, is the product of the elementary divisors. Every linear transformation satisfies the characteristic polynomial. So that is Cayley-Hamilton theorem. Every characteristic root of T is a root of pt of x. Ptx that is the characteristic polynomial. The rational canonical form over Q, the Q is the field. T is the linear transformation on Q power 6. With the minimal polynomial பார்த்தீங்கன்னா like this இது மாதிரி இருக்கு, x square minus 2 whole power square into x minus 1. So இதனுடைய irreducible factor பார்த்தீங்கன்னா q1 of x ன்றது x square minus 2 and q2 of x ன்றது x minus 1. So q1 of x equal to x square minus 2 எப்படி இருக்கும் possibilities பார்த்தீங்கன்னா x square minus 2 whole square or x square minus 2 into x square minus 2 இப்படி இருக்கும் இல்லையா. So I thought this one product x square minus 2 x square minus 2 q2 of x ன்றது ஒரே ஒரு possibility தான், x minus 1 மட்டும் தான். So that is இதனுடைய combination பார்த்தீங்கன்னா x square minus 2 whole square into x minus 1 must multiply to degree 6. Okay, well, this is the x square minus 2 whole square, that is the 4 plus 1 is 5.
ஸோ இல்லை இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 7 வருது, இது பெருசு. இது நமக்கு ஆக்சுவலி என்ன வரணும், 6 தான் வரணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா x square minus 2 x square minus 2 x square minus 1னா தட் இஸ் 2 + 2 + 1 மொத்தம் வந்து 5 தான் வருது, டூ ஸ்மால். ஸோ அப்படின்னா 6 வரணும்னா அதோட த பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா x square minus 2 whole square, x minus 1, x minus 1. இது டிகிரி 4 1 1 மொத்தம் 6 வருது. திஸ் இஸ் த வேல்யூ. ஓகே, ஸோ நமக்கு கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த ஃபேக்டரை q1 of x q2 of x பிரிக்கும்போது அந்த டிகிரி வந்து நமக்கு தேவையான அந்த 6/6 மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்கிறது x square minus 2 whole cube whole. ஸோ இதனுடைய ரேஷனல் கனானிக் ஃபார்ம்ன்றது கம்பேனியன் மேட்ரிக்ஸ் ஆஃப் x square minus 2 whole square, கம்பேனியன் மேட்ரிக்ஸ் ஆஃப் x minus 1, கம்பேனியன் மேட்ரிக்ஸ் ஆஃப் x minus 1. இது நமக்கு எழுத தெரியும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த 4/4 மேட்ரிக்ஸ். இட்ஸ் a 1/1 மேட்ரிக்ஸ். ஸோ தட் இஸ் மேட்ரிக்ஸ் 1. ஏன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் x மட்டும்தான், கான்ஸ்டன்ட்டை மட்டும்தான் இருக்குது. கான்ஸ்டன்ட் அண்டு கான்ஸ்டன்ட்டை மட்டும்தான் எடுத்துருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட்டை மட்டும்தான், தட் இஸ் த 1/1 மேட்ரிக்ஸ். இட்ஸ் ஏன்னா மைனஸ் தான் வரும், மைனஸ் காமா நாட்டு, அதனால் +1 தான் வரும். தட் இஸ் த 1/1 மேட்ரிக்ஸ். இதுக்கு நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து 4/4 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். இதை நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் வரலையும் எழுதுவோம். எக்ஸ் பார் 4ன்றதை விட்டுருவோம். ஓகேவா? ஸோ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் லாஸ்ட் ரோவாக வரும். ஓகேவா? அண்ட் சூப்பர் டயகனலில் வந்து 1 வரணும். தட் இஸ் கால்ட் த கம்பேனியன் மேட்ரிக்ஸ். ஸோ இதை கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரேஷனல் கனானிக்கல் ஃபார்ம். ஓகே, கம்பேரிசன் இஸ் த ஜோர்டன் ஃபார்ம். So this is called the x minus lambda whole cube. That means x minus lambda whole cube means diagonal lambda varum, that is 1 1 1. Okay, but which is the Jordan block. So the over the algebraically closed field like C, the rational canonical form specialize the Jordan canonical form, specializes to the Jordan canonical form. So 2 with a single eigenvalue lambda and irreducible polynomial or x minus lambda, companion matrix C of x minus lambda whole power k is exactly the k by k Jordan block for lambda. Jordan block for lambda. I mean, correct. Companion matrix is exactly equal to the k by k Jordan block for lambda. The rational canonic form becomes the Jordan form. Therefore, rational canonic form becomes the Jordan form. That is the idea. And another very important, rational canonic form of a linear transformation is unique up to the order ring of the companion block. Order ring of the companion block. That is called the uniqueness. And two linear transformation are similar அப்படின்னு சொன்னா invariant, that is invariance. Two linear transformation are similar na if only if they have the same rational canonical form. ரெண்டு ஜோர்டன் ஃபார்ம் ரெண்டு சேமாக இருந்தால் கூட that is called the similar. In the same way, for the similarity for the transformation, they have the same rational canonical form. Rational canonical form has several advantages. It is exists over any field. Okay, unlike a Jordan form which requires all eigenvalues in the field, அப்படி கிடையாது. இதில் இட்ஸ் எக்ஸிஸ்ட் ஓவர் எனி ஃபீல்ட். அதே மாதிரி மாடியூல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் V as an f of x module it reveals, and elementary devices or complete invariance for similarity, and it can be computed algorithmically using the Smith normal form. That are advantage of the rational canonical form. So to find the rational canonic form of the given matrix, now first of all என்ன பண்ணணும், invariant factors, that is Smith normal form, the xi minus a minus lambda like that. அதுதான் இங்கே xi minus a ன்னு எடுத்துக்காங்க. இதை கம்ப்யூட் பண்ணிட்டு invariant factor f1 of x, f2 of x, fk of x என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ கம்பேனியன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்.
and the elementary devices are the prime powers, prime power factors of the invariant factors. So that is a complete classification of the linear transformation up to the similarity over arbitrary field. This is the another very important theorem. V and W ன்றது ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு F. பைன்றது V to Wல ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஐசோமார்பிசம். சப்போஸ் Sன்றது அல்ஜிப்ரா ஆஃப் த Vயா இருந்ததுன்னா and Tன்றது அல்ஜிப்ரா ஆஃப் W, then both are transformation. For any V belongs to V, Vs of pi equal to V pi of T. That is condition. Then S and T have same elementary divisor now. S and T have the same elementary divisor. And another transformation, that is the elements of S and T in A of V are similar. In A of V are similar in A of V, that both transformation or elements A, S and T or both are similar, if and only if they have the same elementary devices, both elementary similar now, that is they have the same elementary device or not. Skip the proof. And suppose the two matrices A and B are similar அப்படினா சொல்லணும்னா in Fn ல இருக்கிற ரெண்டு matrices in Kn, where K is an extension of F, A and B are already similar in Fn. Okay, that is similar in Kn இருந்ததுன்னா K ன்றது extension field இருந்தா அது ரெண்டுமே already similar in Fn. So the field extension, consider the matrices over Q, A equal to B equal to கொடுத்துருக்காங்க. Both have the characteristic polynomial that is over Q, but they are not similar. ரெண்டுத்துக்கும் வந்து characteristic polynomial ஒன்று தான் இல்லையா? So but this is not similar because they have the different minimal polynomial, that is x square plus 1 and x square plus 4. And over C, that is or even over Qi, Q of I, the similar because become the similar because of this is the multiplication equal to this. This is not equal to. So this is not a similar. This some wrong one. This is maybe. And T from V to B is a linear operator on a finite dimensional vector space over F, and the Pt of x is the characteristic polynomial. Then root of every root of the characteristic polynomial is the characteristic root of the transformation. Every root of the characteristic polynomial is the characteristic root of the corresponding transformation. Multiplicity of any root of the characteristic polynomial is equal to multiplicity of the characteristic root of the transformation. And f of x belongs to f of x, the field of the polynomial f of x, and g of f of x satisfy the f of x, and as f of x as its minimal polynomial, what is the characteristic polynomial? So then here f of x there's something, this is the polynomial, and the companion matrix, we can write the companion matrix for this one. இப்படி எழுதலாம். This is the companion matrix. The last column அதனுடைய coefficient போட்டுட்டு sub diagonal 1 போடலாம். The linear operator of f over n represented the C of f, and the standard the minimal polynomial mt of x of C of fx is f of x. The characteristic root characteristic polynomial Pt of x is also f of x.
Suppose the field equal to Q, the field of rational numbers. So construct the 6 by 6 matrix with the minimal polynomial x minus 1 x square plus 1. So in the minimal polynomial I will construct the 6 by 6 matrix. So degree of m of x 1 plus 4 equal to 5. So the matrix size 6 வரும், the characteristic polynomial of degree 6. So அப்படின்னா the irreducible over q வந்து p1 of x equal to x minus 1, p2 of x equal to x plus 1. So what are the invariant factors? The total degree 6. So the two invariant factors, that is a1 of x divides a2 of x equal to m of x. Degree of a1 plus degree of a2 equal to 6 வரணும்னா degree of a1 equal to 1, degree of a2 equal to 5 வரணும். 2 to be to black like this. a1 of x must divide the m of x. So the only possibility a1 of x equal to x minus 1. So the elementary divisor பார்த்தீங்கன்னா x minus 1, x minus 1, x square plus 1 whole square. This is called the elementary divisor. Okay, ஏன்னா இது வந்து டிவைட் பண்ணணும், this is the idea. So அப்படின்னா இது x minus 1, x square plus 1 whole square. So that is the from the x minus 1, this is the x minus 1. இன்னொன்று பார்த்தீங்கன்னா x minus 1, x square plus 1 whole square. இது what are the possibility அப்படி பார்த்தீங்கன்னா x minus 1 இருக்கலாம், x square plus 1 whole square. So these are possible. Elementary divisor என்றது x minus 1, x minus 1, x square plus 1 whole square. So what is the rational canonical form? X minus 1க்கு size 1 உள்ளது, x minus 1க்கு size 1, x square plus 1 whole square னா size 4. மொத்தம் வந்து ஒரு 6 by 6 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு. ஓகே, இதே மாதிரி 15 by 15 மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இங்கே மினிமல் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா இதான். ஓகேவா? ஸோ 4 ப்ளஸ் த டிகிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு 4, ஏன்னா இது குவாட்ரடிக் பாலினாமியல்ன்றதுனால இது ஒரு 6 வரும். இது கியூபிக் பாலினாமியல் ஸ்கொயரில் இருக்கிறதுனால மொத்தம் 10. ஆனால் எனக்கு தேவை மேட்ரிக்ஸ் சைஸ் வந்து 15 பை 15. அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் டிகிரி வந்து 15 எனக்கு வேணும். இது ரெண்டுமே irreducible ஃபேக்டர். இது ரெண்டுமே irreducible ஃபேக்டர் நம்ம கொடுத்துருக்குது. ஒன்று வந்து இன்னொன்று டிவைட் பண்ணணும். ஓகேவா? இல்லையா? அது ஒரு கண்டிஷன் இல்லையா? p of x q of x that is a1 divides a2 divides a3 equal to m of x. So degree of a1 plus degree of a2 plus degree of a3 is considered as 10. So now what is that? p of x வந்து as divide q of x. q of x p of x divide பண்ணுறேன். So no valid a1 divides a2 இருக்கு. அப்படின்னா எலிமெண்டரி டிவைசர் எப்படி இருக்கும்? நம்ம கொடுத்துருக்க ரெண்டே தான். ஸோ இதில் ஒரு x3 plus 2 சேர்த்துக்கோங்க. இது x4 plus 1 whole square, x3 plus 2 whole square. இது ஒரு 6 plus 4 10. இது ஒரு 2 8 plus 3 that is equal to 3 to 6. இது 4 10. So this is the size 2, size 4, ஒரு size 6. அதான் x3 plus 2 ஒன்று மிஸ்ஸிங் நினைக்கிறேன். x3 plus 2 is the size 3, x3 plus 2 whole square that is size 6. நமக்கு 3 plus 6 10ன்னு வரும். ஓகேவா? 3 plus 6 9, 9 plus 50. 15 வேணும். ஸோ த ரேஷனல் கனானிக் ஃபார்முடைய மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி டிவைசர் லைக் திஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. ஸோ அப்படின்னா இது எலிமெண்ட்ரி டிவைசர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் வரலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் வரலாம். ஸோ எலிமெண்ட்ரி டிவைசர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டு கம்பைன் பண்ணி இதிலேருந்து இதான் எலிமினேட் டிவைசர், இதுலேருந்து இதான் எலிமினேட் டிவைசர். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா வி கெட் தட் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு வந்து சைஸ் வந்து 2, இதுக்கு சைஸ் வந்து 4, இதுக்கு சைஸ் வந்து 3,
அண்ட் இதுக்கு லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஹோல் ஸ்கொயருக்கு சைஸ் 6, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 15/15 மேட்ரிக்ஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு 10/10 மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் எழுதுங்க தயவுசெய்து. தட் இஸ் மேட்ரிக்ஸ் எழுதுறது வெரி ஈஸி ஃப்ரம் அந்த பாலினாமியல் இருந்து. ஓகே, அந்த பாலினாமியல் எலிமெண்ட்ரி டிவைஸை கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி 4, இது வந்து டிகிரி பார்த்தீங்கன்னா 3, 4 + 3 7 தான் வருது. ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன வேணும், 10/10 மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ திஸ் இஸ் த கிவன் பாலினாமியல். ஸோ இந்த x³ + 1 நான் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். தட் இஸ் x + 1 சம்திங்னா. ஸோ இதான் மினிமல் பாலினாமியல் இப்போதைக்கு நமக்கு ஓவர் க்யூவில். ஓகேவா? ஸோ மொத்தம் 7. ஸோ 10/10 மேட்ரிக்ஸ் எனக்கு வேணும். இதை P of X, R of X, S of X, P of X, Q of X, R of X கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபைண்ட் ஆல் பாசிபிள் இன்வேரியன்ட் ஃபேக்டர்ஸ். மொத்த டிகிரி வந்து சம் வந்து 10. ஏகேன்றது M of X of degree 7. ஸோ 2 invariant factor, that is A1 divides A2. A2 equal to M of X இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தட் இஸ் 10. ஸோ டிகிரி ஆஃப் A1 equal to 3, டிகிரி ஆஃப் A2 equal to 7. அப்படின்னா what are the 3 divisors of M of X? So that is x plus 1 x square plus 1. இது x plus 1 x square minus x plus 1. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? இது ஒரு கியூபிக் பாலினாமியல். அப்புறம் வருவோம். ஸோ A1 A2 டிவைட்ஸ், இது ரெண்டு டிவைட் பண்ணலை. ஸோ நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10/10 மேட்ரிக்ஸ். what are the possibilities? That is from the x plus 1லேருந்து x square plus 1 இது ஒன்று, x square plus 1 whole square, x plus 1 x square minus 1 இது ஒன்று. மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 வந்து that is 1 plus 2 3 4 7 7 plus 1 8 8 plus 2 10. So this is called the elementary devices. This is called the elementary devices. So from these companion matrix construct பண்ணலாம். Then we get that rational canonical form. இது ஒரு கேஸ். இப்படியும் பிரிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் மேட்ரிக்ஸ் எழுதணும். தட் இஸ் வெரி சிம்பிள். ஒவ்வொன்றுக்கு கனானிக் ஃபார்ம் என்னது கம்பேனியன் மேட்ரிக்ஸ் எழுதி ரேஷனல் கனானிக் ஃபார்ம் என்னன்றது எழுதணும். ஸோ KB is an extension of F and A is belongs to Kn. And A can be written as the A equal to lambda 1 A1 plus lambda 2 A2 lambda K AK. The A1 A2 AK belongs to F and lambda 1 lambda 2 lambda K belongs to K, are linearly independent over F. ஸோ ரேஷனல் கனானிக் ஃபார்ம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி ஜோர்டன் பிளாக் கேட்பாங்க, ஜோர்டன் ஃபார்ம் கேட்பாங்க. ரேஷனல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா எழுதுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த ட்ரேஸ் அண்ட் டிரான்ஸ்போஸ். ஆக்சுவலி இது ஃபெமிலியரான ஒன்று தான் உங்களுக்கு. பட் இஸ் விச் இஸ் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் போர்ஷனில் கிடையாது. ட்ரேஸ் அண்ட் டிரான்ஸ்போஸ்ன்றது. ட்ரேஸ்ன்றது ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்றது சம் ஆஃப் தி பிரின்சிபல் டயக்ராம், சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் மெயின் டயக்ராம். தட் இஸ் கால்ட் த பிரின்சிபல் டயக்ராம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் திஸ் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 5 9ன்றது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வருது. தட் இஸ் ட்ரேஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் டயக்ராமில் ஆட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு கிடைக்கிறதா ட்ரேஸ்ன்றது. ஸோ இது மோஸ்ட்லி ட்ரேஸ்னுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட். ட்ரேஸ் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு ஓகே. ஆக்சுவலி இந்த போர்ஷன் மட்டும்தான் கிடையாது உங்களுக்கு, இதுக்கு அடுத்த டாபிக் எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகுது லீனியர் அல்ஜிப்ராவில். ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் டாப்பிக்லாம் அந்த ட்ரேஸை பேஸ் பண்ணி வரும். அப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ட்ரேஸ் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா இன்டு ட்ரேஸ் ஆஃப் ஏ, ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ட்ரேஸ் ஆஃப் பி, ட்ரேஸ் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பி. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் த ட்ரேஸ். ஸோ வெரி சிம்பிள் ப்ரூஃபும் ரொம்ப சிம்பிளான ப்ரூஃப் தான். skip this proof. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வெரிஃபை பண்ணியிருக்கிறோம். இதுவும் ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை. ட்ரேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் டிஃபிகல்ட் கிடையாது. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன்றது ஒரு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸு. ட்ரேஸ் ஆஃப் ஏசி ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் சின்னு அர்த்தம். இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ட்ரேஸில். ஏன்னா இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆக்சுவலி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதை வெரிஃபை பண்ணலாம். வி கேன் ஃபைண்ட் அவுட் த சி அண்ட் ஏசி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கும் ட்ரேஸ் சேமாக இருக்குது அப்படின்றது. அண்ட் ட்ரேஸ் ஆஃப் லீனியர் ஆப்ரேட்டர் ஏ டி பிலாங்ஸ் டு த ஏ ஆஃப் பி அண்ட் த T belongs to A of P, that is a linear transformation. Trace of T is the trace of matrix of T, that is MB of T, that is a matrix of T on the some basis of T. Okay, that is equivalent to the trace of the linear. ஒரு டிரான்ஸ்மிஷனுக்கு ட்ரேஸ் கேட்குறாங்கன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரேஸ் கண்டுபிடிச்சுன்னா தட் இஸ் ஈக்குவலண்ட் டு த டிரான்ஸ்மிஷனுடைய ட்ரேஸுக்கு ஈக்குவல். So இது ஒரு எக்ஸாம்பிள். T from R2 to R2, that is rotate about 90 degree counter clockwise. So இதனுடைய கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா that is the matrix 0 minus 1. trace of Tன்றது அந்த டிரான்ஸ்மிஷன்றது இந்த கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸினுடைய ட்ரேஸ். இந்த மேட்ரிக்ஸினுடைய ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா டயகனலில் 0 0 தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா that is called 0. And a trace and a characteristic root. If a T belongs to A of V and a trace of T is the sum of the characteristic root. Sum of the characteristic root. Characteristic root is the eigen value. Eigen value by எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா ட்ரேஸ் வரும். ட்ரேஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் வரும். அதையும் இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம். ட்ரேஸ் கண்டிஷன் ஃபார் நீல்பொட்டன்சி, தட் இஸ் த எஃப்ன்றது ஒரு ஃபீல்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் 0, டீன்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த அல்ஜிப்ரா ஆஃப் த V இஸ் சச் தட் ட்ரேஸ் ஆஃப் T பவர் I என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா trace of T power I equal to 0 for every I greater than equal to 1, then T is nilpotent. This is some important one. That is also very important. F is the characteristic 0. F is of characteristic 0. And S in T என்றது ரெண்டு linear transformation are such that ST minus TS என்றது is a commutes with S, then ST minus TS is nilpotent. Okay, ST minus TS என்றது commute with S இருந்ததுன்னா ST minus TS is a nilpotent. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கணும். ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதனுடைய கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி டிரான்ஸ்போஸ்ன்றது ரோ காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான். தட் இஸ் கால்டு த ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மேட்ரிக்ஸில் எழுதுறீங்கன்னா தட் இஸ் கால்டு த டிரான்ஸ்போஸ். தட் இஸ் சிம்பிளாக சொன்னால் ஏஜே ஈக்குவல் டு பிஜேஐயாக இருக்கும். தட் இஸ் அ டிரான்ஸ்போஸ்.
உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு கி ஏ ப்ளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ப்ராடக்ட்டில் வரும்போது மட்டும் நீங்கள் ரிவர்சல் லா அப்ளை ஆகும். ப்ராடக்ட்டில் இருக்கும்போது ரிவர்சல் லா, தட்ஸ் மீன்ஸ் ரிவர்ஸில் திரும்பும் டிரான்ஸ்போஸ் ஆப்ரேட் பண்ணும்போது ப்ராடக்ட்டில் இருந்ததுலாம். ஸோ இதெல்லாம் ஐ தாட் 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்கிற ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் இது. உங்களுடைய இதுவுக்கு சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். வாட் யூ மீன் த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்? Okay, but that is the transpose of the matrix equal to matrix or the given matrix that is called the symmetric matrix. And a skew symmetric into the transpose of A into minus of the matrix that is called the skew symmetric matrix. Simpler definition இப்படி தான் கொடுப்பாங்க. That is called the definition for the symmetric and the skew symmetric. Okay, every square matrix can be uniquely written as எந்த ஒரு square matrix எடுத்தாலும் எப்படி எழுதலாம்னா ஒரு சிமெட்ரிக் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்கினுடைய சம்மா எழுதலாம். ஓகேவா? எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி யூனிக்லி ரிட்டன் ஆஸ் த சம் ஆஃப் தி சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். கேரக்டரிஸ்டிக் இஸ் நாட் ஈக்குவல் டு. The next one, adjoint operator. Adjoint operator star from the mapping from Fn to Fn is called the adjoint on Fn. That is, for A comma B belongs to Fn, A star whole star equal to A and A plus B whole star equal to A star plus B star, and that is called the involution additivity, and AB whole star equal to B star star A star. That is like that transpose மாதிரியே இருக்கு பாருங்க. Transpose property like that. So that is A star equal to A transpose satisfy the all three properties. Okay, but transpose ella property the A star is also satisfied. And conjugate transpose is called the A star. A star means transpose of the conjugate of the transpose of the matrix. So and a self-adjoint for a given adjoint operation star A is a self-adjoint, that is A star equal to A. Skew adjoint na A star equal to minus A. That is very important. Normal and unitary interval. I thought next section la paak porom. Normal means A star equal to A star A and unitary inradhu A star equal to I. The unitary normal la ungalku irukku syllabus la. அதனால் டிரான்ஸ்போஸ் அண்டு ட்ரேஸ்ன்றது கண்டிப்பாக ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். இல்லை வெரி சிம்பிள் ப்ரூஃப். F into the function defined on the Fn, value of the f of A plus B equal to f of A plus f of B. This is also look like the properties of the transpose. ஒரு field வந்து as an infinite number of elements, that is an infinite field, and every element in Fn can be written as the sum of the regular matrices. Sum of regular matrices, that means invertible matrices. That is one of the properties. The Jacobson lemma for the A comma B, if n is less than the characteristic of F. So C belongs to F. Define the mapping DC on Fn, that is DC of x into the xc minus cx.
then dc of xy is equal to dc of x into y, x into dc of y. ஒரு triangular matrix A ன்றது ஒரு triangular matrix. And entries on the diagonal of A are exactly all the characteristic root. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அதனுடைய ஐகன் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரையாங்குலர்னால் டயகனலுக்கு மேலே வேல்யூ இருக்கணும், இல்லை டயகனலுக்கு கீழே மட்டும்தான் வேல்யூ இருக்கணும். டயகனலுக்கு மேலே ஜீரோவாக இருக்கணும், இல்லை டயகனலுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் த அப்பர் ட்ரையாங்குலர் அண்டு லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதனுடைய ஐகன் வேல்யூ வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். டயகனல் இருக்கிற வேல்யூ இஸ் கால்ட் த டயகனல் வேல்யூ இஸ் கால்ட் த டயகனல் ஐகன் வேல்யூ ஆஃப் த கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ். இதே மாதிரி டயகனல் மேட்ரிக்ஸ்க்கும் எலிஜிபிள். டயகனல் மேட்ரிக்ஸுக்கும் டயகனல் மேட்ரிக்ஸ்னால் டயகனல் மட்டும் எலமெண்ட் இருக்கும், இது எல்லாம் ஜீரோவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஐகன் வேல்யூன்றது அந்த டயகனல் வேல்யூ இஸ் கால்ட் த ஐகன் வேல்யூ. This is the properties of the transpose already discussed பண்ணோம். I'll leave it. This is one of the important property. Mostly TRB example கேட்கக்கூடிய ஒரு ஐடியா. ஏன்றது இன்வெர்டபிளாக இருந்ததுன்னா A inverse whole dash equal to A dash whole power inverse. Okay. அதே மாதிரி this is a skew symmetric matrix. The elements on its main diagonal are 0. That is a very important property. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஓரளவு நீங்கள் யூஜி லெவலில் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிங்கன்னாவே the symmetric skew symmetric என்றது that is a very very important property. Actually skew symmetric diagonal main diagonal principal diagonal elements எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஏன் ஜீரோவாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஸோ தட் இஸ் ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐயாக இருக்கும். அப்படின்னா ஏஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ. ஓகேவா? ஸோ அதனால் டயகனல் வரும்பொழுது ஏஐஐ ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஐ. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ. 2AI ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஏஐ ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி ஏபின்றது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஏபின்றது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ்னால் ஏ வித் ப்ராடக்ட் ஏபி இஸ் அ சிமெட்ரிக். எப்போ ப்ராடக்ட் ஏபி சிமெட்ரிக் சொல்லலாம்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ரூஃப், ரொம்ப கஷ்டமான ப்ரூஃப்லாம் இல்லை. நீங்கள் செக் பண்ணியே போடுற அளவுக்கு டைம் இருக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ரூஃப் இதெல்லாம். ஓகேவா? மேட்ரிக்ஸ் எடுத்து செட் பண்ணணும் வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக டைரெக்டாக அந்த சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணியே ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ ஏவும் அதனுடைய டிரான்ஸ்போஸும் இஸ் ஆல்வேஸ் சிமிலர். அதே மாதிரி சிமெட்ரிக் எலமெண்ட்ஸ் இன் Fn form a vector space, the dimension and the basis for it. And the dimension பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு ஐ தாட் இது கூட வெரி ஏர்லி ஸ்டேஜில் கேட்டிருந்தாங்க சிஎஸ்சிஆர் நெட்டில். தட் இஸ் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் is determined by its entries on and above the diagonal. The number of such entries is n element first row la, second row la n minus 1 element. ஏன்னா above the diagonal மட்டும் தான் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டயகனலில் அண்டு டயகனலுக்கு மேலே வேல்யூ இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? n எலமெண்ட் இருக்கும். ரெண்டாவது ரோவில் n minus 1 எலமெண்ட் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோவாக இருக்கும். மூணாவது ரோவில் 2 எலமெண்ட் ஜீரோவாக இருக்கும். மூணாவது எலமெண்ட் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டும். அதனால் n minus 2 எலமெண்ட் தான் இருக்கும். இது மாதிரி ஃபைனலாக எத்தனை இருக்கும்? கடைசி ரோவில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஃபார்முலா? சாதாரண ஃபார்முலா n into n plus 1 divided by 2. ஸோ த டைமென்ஷன் ஆஃப் த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்றது n into n plus 1 by 2. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிஸ் சிம்பிளாக கேட்பாங்க. அண்ட் பேசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் த மேட்ரிக்ஸ் EIJ that is equal to 1 in the case of the k comma l equal to I comma j or k comma l equal to j comma I. Okay, otherwise வந்து 0. This is the matrix defined.
Fn என்றது in Fn S denote the set of all symmetric elements. The subring of Fn generated by S is all of Fn. And if the characteristic of F is 0, A belongs to Fn as trace 0. Characteristic of F என்றது 0. A என்றது ஒரு matrix, அதனுடைய trace value 0. Trace value means, what is the trace? Trace means the sum of the principal diagonal. There is a matrix, there exists a some matrix C belongs to Fn such that CAC inverse has only 0 on its main diagonal, 0 on its main diagonal. That is a very important one. So இது மாதிரி ரிசல்ட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தனாலும் சரி, ஏன்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, செக் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது மாதிரி படித்து வைக்கும் பொழுது உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்கு, ப்ராப்ளம் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா F is the characteristic 0, ஏன்றது trace 0. There exists the two matrix BC belongs to Fn such that A equal to BC minus C. A equal to BC minus C. இது பார்த்தீங்கன்னா F என்றது characteristic வந்து not equal to 2. Star என்றது adjoint operator on Fn. So S என்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா A star equal to A. K என்றது A star equal to minus A இருந்ததுன்னா that A is belongs to the K. And SK ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fn வந்துடும். And AB என்றது belongs to S இருந்தால் AB plus BA is also belongs to S. So phi is an automorphism of the field F. Define the mapping phi on Fn by A equal to alpha ij, phi of A equal to pi of alpha ij, then pi of A plus B equal to pi of A plus pi of B, pi of AB equal to pi of A into pi of. The star direct sum என்றது define the two adjoint operator on Fn. Then when you define the mapping psi from A to A star of whole power plus for every A belongs to Fn, psi of A plus B equal to psi of A plus psi of B, psi of AB equal to psi of A into psi of B. So this is an important. So definitely எல்லாத்தையுமே பாருங்கள். லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்த மட்டும் இட்ஸ் a very easiest one compared to the abstract algebra. ஓகே, நிறைய ப்ராப்ளம் ஓனாக கொடுத்தா கூட நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஓரளவு லிட்டில் பிட் கான்செப்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸ்டார்ன்றது எனி அட்ஜாயிண்ட் ஆன் Fn, லாம்டான்றது ஸ்கேலார், அந்த லாம்டா ஸ்டார்ன்றது மஸ்ட் ஆல்சோ பி எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ப்ரூஃப்லாம் ஸ்கிப் பண்ணுங்க, ரொம்ப லென்த்தியாக இருந்ததெல்லாம் ஒன்றும் கன்சிடர் பண்ண வேணாம் இந்த டைமில். Psi is an automorphism of Fn, psi of alpha equal to psi of lambda equal to lambda for all scalars. There is a P belongs to Fn, psi of A equal to PA P inverse for every A belongs to Fn. And A belongs to Fn, then there are unique Hermitian matrices B, A, C, that is A equal to B plus IC. I என்றது that is nothing but the complex operator, that is I square equal to minus 1. அதே மாதிரி trace of AA star should be greater than 0. இதெல்லாம் கேட்பாங்க, trace of AA star greater than 0ன்றது கேட்பாங்க. And the matrix entries, compute the matrix entries, that is if A1 A1 star plus and so on AK star equal to 0, then A1 A2 AK equal to 0. இது
பார்த்தீங்கன்னா ஏன்றது எஃப்என்ல இருக்கு, பிஏ ஏ ஸ்டார் ஈக்குவல் டு 0, தென் பிஏ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். இப்போ ஏன்றது ஒரு எர்மிஷியன் அண்ட் பிஏ பவர் கே ஈக்குவல் டு 0னா பிஏன்றது ஆப்வியஸ்லி 0, பிஏ ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஏன்றது ஒரு எர்மிஷியன் மேட்ரிக்ஸ் and lambda muன்றது are two distinct characteristic roots, and if C of A minus lambda equal to 0, D of A minus mu equal to 0, CD star minus CD star equal to DC star equal to 0. ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தாலே நீங்கள் கெஸ் பண்ணலாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது. இதே மாதிரி பின்றது டிஃபைன் லைக் தட், ஏஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஐ. ஸோ இது மாதிரி டிஃபைன் பண்ணாங்கன்னா அது வந்து ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ குரூப் ஆனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் வெரிஃபை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. ஓகே, இது குரூப்பாக இல்லையா அப்படின்றத ஈஸியாக செக் பண்ணலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. So A commutes with AA star equal to minus A star I. So then AA star equal to A star. இது மாதிரி ரிசல்ட்டை கேட்கலாம். So that's all trace and transpose. ஸோ டிட்டர்மினண்ட்டை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். என்ன மாதிரி ஃபங்க்ஷன்னா தட் இஸ் FN to F த ஃபீல்டு. ஸோ தட் இஸ் எதுக்கு டிட்டர்மினண்ட் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், லீனியர் சிஸ்டம் சால்வ் பண்ணலாம், இதுக்கெலாம் வந்து நமக்கு டிட்டர்மினண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஜென்ரல் டெஃபினிஷன். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்க தெரியும், ஆனால் டெஃபினிஷன் தெரியறதுக்கு வாய்ப்பு சிரமமாக இருக்கும். ஸோ டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏன்றது த சம்மேஷன் மைனஸ் 1 பவர் சிக்மா, சிக்மா ஆஃப் 1 சிக்மா, சரி இந்த ஆல்ஃபா ஏ இல்லை ஏ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆல்ஃபா 1 சிக்மா 1 அண்ட் ஆல்ஃபா 2 சிக்மா 2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆல்ஃபா n சிக்மா. லெஸ் தென் என்றது சிமெட்ரிக் குரூப் and minus 1 power sigma is plus 1 for even permutation, and minus 1 power alpha sigma is the minus 1 for the odd permutation. So எப்படி இந்த டெஃபினேஷன் வந்ததுன்னா, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ் என்ன வருதோ அதை தான் அங்கே எழுதியிருக்கோம், ஒன்று புதுசுலாம் இல்லை. அதே மாதிரி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து டிட்டர்மினன்ட் ஒன்லி த டயகனலை மல்டி பண்ணிங்கன்னா ஈக்குவல். டயகனலை மல்டி பண்ணால் தட் இஸ் த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த டயகனல் என்ட்ரிஸ், diagonal entries. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கும் அதுதான், லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கும் அதுதான், டயகனல் மேட்ரிக்ஸ்க்கும் அதுதான். கண்டுபிடிச்சிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ணி. அதே மாதிரி ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு வந்து 1ன்னு வரும் டிட்டர்மினன்ட்டு. ஸ்கேலா மேட்ரிக்ஸ்க்கு வந்து என்ன ஸ்கேலா மல்டிப்ளையாக இருக்கோ அது பவர் என்னன்னு வரும். அண்ட் 0 ஆர் காலம் மேட்ரிக்ஸ்க்கு தட் இஸ் ஈக்குவல் டு 0. So determinant of A equal to D of V1, V2, Vn, Va into the row vector of that. ஒரு system of equation, linear system as a unique solution na, what are the basic condition? இது ஒரு non homogeneous system, right hand side வந்து நான் ஜீரோ வேல்யூ பீட்டா 1 பீட்டா 2ன்னு இருக்குது. இதுக்கு என்ன கண்டிஷன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ஓகே, பின்னாடி கூட நிறைய அப்ளை பண்ணுவோம். So determinant should be not equal to 0. Determinant not equal to 0 வந்தால் the system has the unique solution. ஸோ நம்ம சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேணாம், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் அப்படி கொடுக்குறாங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கனாவே போதும். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் the system has unique solution. I thought this is called the Cramer's rule. பாருங்க, d of something equal to gamma belongs to f, ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் எழுதிட்டாங்க. இது additive property. Determinant of A
ப்ளஸ் determinant ஆஃப் பின்றது determinant ஆஃப் ஏ ப்ளஸ் பியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள்லாம் ஆஃப் வச்சுக்கணும். இதெல்லாம் வாய்ப்பு இல்லையோ அதுக்கெலாம் கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். if two rows are equal அப்படின்னா determinant equal to 0. 2 rows மட்டும் இல்லை 2 column equal இருந்தாலும் determinant equal to 0. ரெண்டு row வந்து multiplication இருக்குது, that is called the first row and second row is the multiple of 2 of the first row. அப்படி ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டாவது ரோ வருது. ஓகே, லீனியர் காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் determinant வேல்யூ இஸ் 0ன்னு அர்த்தம். டிரான்ஸ்போஸுக்கும் இந்த மெயின் மேட்ரிக்ஸுக்கும் determinant வேல்யூ சேம் தான். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இஸ் obtained from the A by a permutation of the sigma of all rows of A. அப்படின்னா determinant of A என்றது -1 power sigma into determinant of B ன்னு எடுக்கலாம். இந்த -1 power sigmaன்றது +1 எடுக்கலாம். சிக்மான்றது ஈவனாக இருந்தால் -1 power sigma equal to -1 எடுக்கலாம். சிக்மா இஸ் ஆடாக இருக்குதுன்னா ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி determinant of AB equal to determinant of A into determinant of B. இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாரும் மோஸ்ட்லி 99% கரெக்டாக தான் எழுதுவாங்க. determinant of AB equal to determinant of A into determinant of B. அண்ட் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா determinant of A inverse equal to determinant of A whole inverse எடுத்தலாம். இந்த கேஸ் ஆஃப் A இஸ் இன்வெர்ட்டிபிளாக இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த ஹைப்போதீசிஸ்ன்றது வாட் ஆர் த கண்டிஷன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி determinant of இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்றது இன்வெர்ட்டிபிள் ஃபார் ஆல் பி. ஸோ determinant of AB A inverse equivalent to determinant of B ரொம்ப முக்கியம். ஸோ determinant of ஏவும் determinant of A டிரான்ஸ்போஸும் சேமாக தான் இருக்கும். கிராமர்ஸ் ரூல்ன்றது ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, the system of equation has a unique solution for the non-homogeneous system of equation. That means right hand side 0 வரல, right hand side அட்லீஸ்ட் ஒன்றாவது நான் ஜீரோவாக இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் சொல்லுவோம் இல்லையா, அது அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் we can apply that is determinant of the coefficient matrix not equal to 0 இருந்தால் then Cramer's rule apply பண்ணலாம். that is then only the Cramer's rule எதுக்குன்னா யூனிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். யூனிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் Cramer's rule apply பண்ணி. யூனிக் சொல்யூஷனாக இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். நாட் ஈக்குவல் டு 0னாவே கண்டுபிடிட்டு இங்கே என்ன பண்ணலாம், மீதி சொல்யூஷன்லாம் கண்டே பிடிக்காமல் யூனிக் சொல்யூஷன் இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்கேலார் ஈக்குவேஷனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்கேலார் ஈக்குவேஷன் ஆஃப் த ஏ, the polynomial determinant of xi minus a, that is a minus lambda I. Okay, that is called scalar equation. That is characteristic equation is nothing but the scalar equation. Very simple example. The characteristic root என்றது எனக்கு தெரியும், and these are some properties result, and
ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அதுக்கு டிட்டர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரீஸ் இருந்தாலும் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். Adding the multiple of one row and to another does not change the value of the multiple of one row to another. ஒரு ரோவை இன்னொரு ரோ கூட ஆட் பண்ணுறதுனால டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து மாறாது. Cofactor means matrix obtained by removing the ith row and jth column. That is the corresponding cofactor matrix for Aij, capital Aij, that is n by n minus 1 by n minus 1 matrix. ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் delete பண்ணுறோம் for getting the Aij னுடைய cofactor matrix கண்டுபிடிக்கிறது. That is denoted as capital Aij. This is the block triangular matrices. That is also very important concept. For a 2x2 block matrix, A B into the square matrices. That is the determinant of A, B, C. That is determinant of A into determinant of B. The diagonal கீழே இருக்கிறது எல்லாமே ஜீரோவாக இருக்குது. டயகனல் கிடையாது, டயகனல் இந்த பிளாக் மேட்ரிக்ஸ் கீழே இருக்கிறது எல்லாமே ஜீரோவாக இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி அப்ளை பண்ணலாம். சிஎஸ்ஐ நெட்டில் அப்ளை பண்ணி ப்ராப்ளம் போடலாம். இது மாதிரி கொஸ்டின்லாம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கேட்பாங்க பர்டிகுலர் சிஎஸ்ஐ நெட்டில். ஐ தாட் டிஆர்பி கூட கேட்கலாம், ஏன்னா இதெல்லாம் டிஃபிகல்ட்டு கொஸ்டின் கிடையாது. இப்போ ஏபின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, சின்னு கொடுத்துட்டாங்க, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் பி தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த காலம் மட்டும் ஜீரோவாக இருக்கும், இது மட்டும் ஜீரோவாக இருக்கும். இங்கே வர 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும். ஐ தாட் இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் மொத்தம் 4x4 மேட்ரிக்ஸ் வரும். அந்த 4x4 மேட்ரிக்ஸ்க்கு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் இது மாதிரி பிளாக்காக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா அந்த கீழே இருக்கிறது ஜீரோ அப்படின்ற பட்சத்தில் ரெண்டுத்தையும் மல்டி பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியான ஆன்சர். இது மாதிரி ஜென்ரல் பிளாக் டயகனல் மேட்ரிக்ஸ் பிளாக்ஸ் இருக்குது டயகனலில். ஸோ அதை கீழே இருக்கிறது ஜீரோவாக இருக்கும் பட்சத்தில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்போது இது மாதிரி பிளாக்காக பிரிச்சுட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் வந்து அந்த கீழே இருக்கிறது லோவர் ட்ரையாங்குலர் டயகனலுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் அந்த பர்டிகுலர் அந்த பிளாக் வந்து சைஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகே, C of f is the companion matrix of the polynomial. The scalar equation C of f is the f of x. Okay, when the companion matrix nudiya scalar equation, sorry, secular equation, that is called characteristic equation. Okay. So that is means a secular equation, not a scalar. That is a secular equation is equal to the characteristic polynomial. That is நான் சொன்னது, that is ரொம்ப important. அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். So that is Cayley-Hamilton theorem. Every matrix A satisfies the characteristic polynomial. That is Cayley-Hamilton theorem. இதில் நீங்கள் எல்லோரும் ஃபெமிலியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். And a characteristic polynomial permutation matrix, and this is a permutation matrix. Secular equation that is called just a minute.
So the permutation matrix, this is called the permutation matrix, and the secular matrix is the determinant of the characteristic equation xi minus a. இது பாருங்க, that is called 4b4 matrix. ஸோ இதனுடைய கேரஸ்டிக் பாலினாமியல் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கம்ப்யூட் த டிட்டர்மினன்ட் யூஸிங் த பிளாக் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இது 4b4 மேட்ரிக்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். So this is the permutation matrix for the permutation 1, 3 and 2, 4, and this is the characteristic polynomial for this one, x square, that is this is the x square, and x square minus 1. What is that characteristic equation? That is xi minus a without this is the 0. Using the black structure or permutation expansion. Sorry, this is the a minus lambda I minus e. That is the x. How to find out the polynomial, the matrix. From the matrix we can construct it. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். இப்படி பிளாக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. That is 1, that is 0, 0 without that is lambda square minus 0 lambda plus 0, no, lambda square. For this one, that is lambda square plus 0 lambda, sorry, minus 0 lambda minus 0, no 0. So for this one, x square, we can find out strike ஆகல. நான் பார்த்து சொல்கிறேன் அது. how to construct the x square minus 1 whole square அப்படின்றது. ஸோ டைரெக்டாக ஃபைண்ட் அப் பண்ணுறதும் ஃபைண்ட் அப் பண்ணலாம், பட் யூஸிங் த பிளாக் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி how to find out the characteristic polynomial, that is idea. இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே,
So this determinant is the characteristic polynomial. This is the determinant, that is the x square in the determinant. This is the determinant x square minus 1 0 this is 0, we do 0. Okay, skip it. I thought the determinant on the x square minus 1 whole square. So for the symmetric matrix, the same way determinant kandupidichingana, this is the symmetric matrix. That be போட்டுருக்கும் determinant of xi. So we get the result and a circulant like matrix like this, C equal to (3i plus j). J is all 1 by 1 matrix. Okay, J is the all 1 by 1 matrix. 3i inradhu, that is the I inradhu, that is identity matrix. 3 multiply பண்ணீங்க 3 3 3 னு வந்துரும். So that is a C. That is this is the 4b4 matrix plus J is the all 1 by 1 matrix, all ones matrix, எல்லாம் 1, all ones matrix. So when you add it, we get this one. Okay. So the eigenvalue of J பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 இருக்கும்போது the eigenvalues of J are 4 multiplicity 4 multiplicity 1 and eigenvalues eigenvectors பார்த்தீங்கன்னா that is eigenvector and 0 multiplicity 3. 4 ன்றது multiplicity 1, 0 ன்றது multiplicity 3 for the J க்கு எல்லாமே 1 இருக்கிறதுக்கு. eigenvalue of C பார்த்தீங்கன்னா actually 3i இருக்குங்க. இதனுடைய eigenvalue 3 plus 4 equal to 7 வரும், 3 plus 0 equal to 3. So like this short formல கண்டுபிடிக்கலாம். So இதனுடைய diagonal matrix இது எல்லா என்ட்ரிஸும் 1. So இதுக்கு வந்து eigenvalue 3. Okay, and இதுக்கு eigenvalue 4 and 0 வந்து 3 தடவை வரும். Okay, இது 3 வந்து 4 times வரும். So eigenvalue of 7 பார்த்தீங்கன்னா 3 plus 4 equal to 7, that is multiplicity 1 and 3 plus 0 equal to 3, that is multiplicity 3 because of 0 னுடைய multiplicity 3 ன்றதுனால. So the இதனுடைய corresponding secular equation that is equivalent to the characteristic equation, that is x minus 7 into x minus 3 whole cube. So we get the simple result. Okay, this is called a circulant like matrix. This is the A power 4. This is another permutation matrix. ஏற்கனவே பார்த்தோமே அதே தான். அதனுடைய characteristic polynomial a power 4 minus 2a square plus I. ஸோ இதில் கேடி ஹேமல்டன் தேற்றத்தை வெரிஃபை பண்ணுறாங்க. இஸ் a power 4 equal to I in order. The symmetric matrix is also satisfied with the circular matrix. எல்லாத்துலேயுமே கெய்லி ஹேமல்டன் தேற்றம் வெரிஃபை பண்ணுறோம். And rank and submatrix determinant. Rank of A equal to R, rank of A equal to R na, then there exists R by R submatrix. R by R submatrix A with non-zero determinant. So rank of A equal to R na, R ன்றது less than n, no R plus 1 by R plus 1 submatrix as non-zero determinant.
எல்லாமே ஜீரோவாக தான் இருக்கும். தட் இஸ் த ரேங்க். தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த ரேங்க். ரேங்க் இஸ் ஆர்னா ஆர் பை ஆர் மேட்ரிக்ஸ் வந்து சப் மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஆர்டர் நீங்கள் எடுத்தீங்கனாலும் டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோவாக இருக்காது. ஓகேவா? தட் இஸ் டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகே, அதுக்கு மேலே தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் 4x4 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டா the rank is 2 na rank of the matrix is 2 means 2x2 matrix னுடைய ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 2x2 மைனர் இஸ் நான் ஜீரோவாக இருக்கும். 3x3 4x4லாம் ஆப்வியஸ்லி ஜீரோன்னு சொல்லிடலாம். 3x3 4x4லாம் டிட்டர்மினன்ட் ஜீரோன்னு சொல்லலாம். தட் இஸ் த ரேங்க். ரேங்க் 2வாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு ரேங்க்கு எலிமினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ and a characteristic polynomial of AB and BA, and for any matrix AB belongs to F1, AB and BA have the same characteristic polynomial. AB and BA have the same characteristic polynomial. The triangular matrices A is triangular. A is triangular matrix are the, that is A satisfy the circular equation. And this is the Cramer's rule, determined A not equal to 0 varba, that is as the unique solution. So delta x, delta y, delta z கண்டுபிடிச்சு x equal delta x by delta, y equal delta y by delta, z equal delta z by delta. Delta xன்றது that is the டெல்டாவில் ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துட்டு அது பதிலாக the ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற நான் ஜீரோ வேல்யூவை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் டெல்டா எக்ஸ். ஓகே, டெல்டா ஒய்ன்றது டெல்டாவில் இருக்கிற செகண்ட் காலத்தை எடுத்துட்டு ஃபஸ்ட் காலம் டெல்டாவுக்கு தான் கம்பேர் பண்ணணும். So this is come from the delta x, delta y, delta z. And the general linear group and special linear group. And the general linear group A belongs to F and determined A not equal to 0 is a group under multiplication. And d of n comma f. How to define the d of n comma f? That is called the normal subgroup. D of n comma f is the collection of the general linear group. That means the determinant A equal to 1 is a normal subgroup of the general linear group n comma f. That is very important. Small question. And a quotient group, that is G general linear group divided by dn comma f is isomorphic to f star. That is multiplicative group of non-zero element of f. And the extended matrix group, that is E of n comma k comma f is a normal subgroup. That is how to define the collection of general linear group. And the determinant A belongs to the field. Determinant A belongs to field. That should be the normal subgroup of general linear group. முன்னாடி வந்து determinant A equal to 1, that is called the D of n comma f. E of n comma k comma f என்றது the general linear group of the n comma k. The collection of determinant A should be belongs to the field here. That is should be the normal subgroup of
general linear group n, k. ஸோ இந்த பேசிக் டெஃபினேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக சிஎஸ்சிஆர் நட்டு எழுதணும்னா. டிஆர்பி எக்ஸாமுக்கு ஒன்றும் தேவையில்லை. and the normal subgroup of d of 2 comma q. n என்றது normal subgroup of d of 2 comma q. That means group of 2 by 2 rational numbers, rational matrices, determinant equal to 1. Either n equal to d of 2 comma q ஆ இருக்கும், இல்லை n consist only the scalar matrices are. That is very important. Like this இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, கொஞ்சம் டஃப்காக கேட்கணும், டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா. ஸோ n is the normal subgroup of d of 2 comma q. ஒன்றது n equal to n d of 2 comma n, இல்லை collection of scalar matrices are. That is fundamental theorem of algebra. Every non-constant polynomial ரொம்ப முக்கியமான வார்த்தை, with a complex coefficient has all its roots in the complex field. And irreducible polynomial over R is the only irreducible non-constant polynomial over real numbers are either of degree 1 or degree 2. Only irreducible non-constant polynomial over real numbers and or either of degree 1 or degree 2. That is very important. So degree 1 என்றது x minus 2 3x plus 1 irreducible over R. x square plus 1 x square plus x plus 2 என்றது irreducible over R. x cube minus 2 na is reducible over R since it has the real root. Okay. Next topic is unitary transformation. Next class பார்ப்போம்.